சர்க்கஸ் நடத்துகிறதே பெண்களால் தான் நின்று போச்சு. ஆஃபீஸருங்க பொண்டாட்டிங்களால் தான் எங்கள் சர்க்கஸ் தொழிலே பாதிக்கப்பட்டுச்சின்னு சொல்லி ஒரு சர்க்கஸ் ஓனர் சொன்னதாக நான் சொன்னேன். இப்போ நான் சொல்கிறது சேலத்திலிருந்து எங்கள் ஊர் மேக்ஸிமம் 50-60 கிலோமீட்டர் அந்த அளவுக்கு இருக்கும். 50 கிலோமீட்டர் அது அப்படி வைக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும். அங்கே ஒரு எனக்கு எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் ரொம்ப ரொம்ப ஏழை, ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவர், விவசாயம் பண்ணுறவர். அவர் மோட்டர் கிணத்து மோட்டர் ரிப்பேர் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு அது தூக்கவே முடியாது. கிணத்து மோட்டர் பார்த்திங்கன்னா மோட்டர் சின்னதாக இருக்கும், ஆனால் தூக்கி பார்த்திங்கன்னா அசைக்க கூட முடியாது, அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்கும். அதை தூக்கிட்டு பஸ்ஸில் வச்சுட்டு, கவர்மெண்ட் பஸ்ஸில் வச்சுட்டு அங்கே கொண்டு போய் ஒரு பட்டறையில் கொடுத்து அதை சரி பண்ணிக்கிட்டு நைட்டு 9 மணிக்கு எங்கள் ஊருக்கு வர பஸ்ஸு, எல்லா பஸ்ஸும் எங்கள் ஊருக்கு வராது, எங்கள் ஊர் பஸ்ஸுக்கு வரத்துக்காக அவர் நின்றுட்டு இருந்துருக்கிறாரு. 10 மணிக்கு தான் எங்கள் ஊர் பஸ்ஸு. 10 மணிக்கு அங்கே ஏறினா மேக்ஸிமம் ஒரு 11:30 வாக்கில் இறங்கிக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும். 11 மணி அந்த லெவலில் இறங்கிக்கலாம். அவர் அந்த பஸ்ஸுக்கு நின்றுட்டு இருந்துருக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட பஸ்ஸுக்காக மட்டும்தான் காசு வச்சுருந்துருக்கிறாரு. அவர் நைட்டு கூட சாப்பிடல, அந்த மோட்டர் வாங்கிட்டு வரதுக்காகவே போயிருக்கிறாரு. போயிட்டு வாங்கிட்டு ஸ்டாப்பிங்கில் நின்றுட்டு பண்ணிட்டு இருந்துருக்கிறாரு. அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்திருக்கிறாரு. வந்த உடனே இங்கே வா, என்ன பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இந்த மாதிரி மோட்டர் ரிப்பேர் கொடுத்துருந்தேன், வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஊர்லேருந்து வந்த எல்லாம் கேட்டுட்டு, சரி அந்த கடையில் போய் ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்கிட்ட பஸ்ஸுக்கு தான் காசு இருக்குது அப்படின்னு சொன்னாராம். அடிச்சனா இந்த மோட்டரை நீ தான் திருடிட்டு வந்தேன்னு சொல்லிவிட்டு இப்பயே பின்னி எடுத்து கொண்டு போய் உள்ளே வச்சுருவேன், போய் வாங்கிட்டு வாடான்னா வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாராம். வேறு வழியே இல்லாமல் அந்த பஸ்ஸுக்கு வச்சுருந்த அந்த காசு அப்படியே கொண்டுட்டு போய் ஒரு பாக்கெட் சிகரெட்டே அந்த விலையாம். எங்கள் ஊர்லேருந்து அந்த சேலம் மாவட்டத்துக்கு போகிற வரைக்கும் இருக்கிற காசு அவ்வளவு. இவர் என்னவோ நினச்சிட்டு போய் சிகரெட் கம்மியாக விலையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாய்ட்டு கேட்ட உடனே அந்த காசு அப்படியே சொல்லிட்டாங்களாம். அதை கொடுத்துட்டு நீ மாட்டினியா அன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொட்டி கடைக்காரர் சொன்னாராம். கொண்டுட்டு கொடுத்துட்டு சரி இனிமேல் பஸ்ஸை எதிர்பார்த்து எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த மோட்டரை தூக்கி தலைமையில ஒருத்தர் வந்தாராம். அவர் தூக்கி தலைமையில் வைக்க சொல்லி அங்கேருந்து நீங்கள் நினச்சி பாருங்கள், 50 கிலோமீட்டர் வெடிய நைட்டு 10 மணிக்கு ஆரம்பித்தவர் வெடிய நடந்து 2 மணிக்கெலாம் வீட்டுக்கு சேர்ந்துட்டார். நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த சிகரெட்டை அப்படி அந்த போலீஸ்கார் வாங்கி குடிச்சே தான் ஆகணுமா? இது உண்மையில் நடந்தது. நான்லாம் கேட்கும்போது எனக்கு கண்ணே கலங்கி போயிடுச்சு. வெடிய ஒரு விவசாயம் பண்ணி பொழுதுனைக்கும் கஷ்டப்பட்டு எதேதோ வேலையை பண்ணிவிட்டு போய் மோட்டர் வாங்கிட்டு வந்துடலாம், நாளைக்கு தண்ணி கட்டிப்பலான்னு நினச்சிட்டு தானே போகிறாங்க. அதை போய் வாங்கி தான் திங்கணுமா? வேறு எதுவும் அதை திங்கிறதுக்கு பதிலாக சாக்கடையில் ஓடுறது, ஏதாவது மிதந்து போகிறத எடுத்துகிட்டு சாப்பிட்லாம். இல்லை அவன்லாம் ஒரு மனுஷனா? போலீஸ் ஆஃபீஸர் இதுக்கு ஜீப்பில் வந்தானா வேறு. ஒரு சிகரெட்டு, ஒரு பாக்கெட் சிகரெட்டு அந்த தான் சொல்கிறாரு இல்லை காசு இல்லைன்னு. ஆனால் நிறையா போலீஸ் ஆஃபீஸருங்க காசு இல்லைன்னா கொடுத்துட்ற ஆஃபீஸருங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு ஆஃபீஸருக்கும் கண்டிப்பாக அவங்க பொண்டாட்டிங்க வீட்டில் இருப்பீங்க. தயவு செஞ்சு இந்த பதிவு பாருங்கள். அந்த அளவுக்கு கொடுமை பண்ண வேண்டாம். விவசாயம் பண்ணுறவங்க, இந்த கீழே வேலை செய்கிறவங்க, திருநங்கைங்க, இவங்ககிட்டலாம் சின்னதாக அவங்களாம் வயிற்று பாட்டுக்காக வாழ்கிற எந்த ஜீவராசியும் தயவு செஞ்சு அதுங்க சம்பாரித்து வச்சுருக்கிறத பிடிங்கி சாப்பிடாதீங்க. இதெல்லாம் பல ஜென்மத்தில் இந்த பாவம் துரத்தி அடிச்சிடும். இதெல்லாம் தயவு செஞ்சு யோசிங்க, பெண்கள் யோசிங்க. ஒரு சர்க்கஸ் நின்று போகிறதுக்கு காரணமே பெண்கள் தான் சொல்லியிருக்கிறாரு. அப்படிங்கும் போது பெண்ணினமே இதில் பெருசாக கேவலப்படணும். எல்லாருமே பெண்கள் கருணையானவங்க, அன்பானவங்க. எல்லா நதிகளுக்கும் இங்கே என்னான்னு பேர்? தாய்நாடுன்னு சொல்கிறோம், தாய்மொழின்னு சொல்கிறோம். காவேரி, தென்பெண்ணை, பாலாறு, வைகை, எங்கேயாவது கந்தசாமி, குப்புசாமின்னு ஓடுதா? சொர்ணமுகி நதி அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராவில் எல்லா ஸ்டேட்டஸ்லேயுமே கங்கா, யமுனா, சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே எந்த மாநிலத்துலேயும் பெண்கள் பேரில் நதிகளை வச்சு ஓட வச்சுருக்குறாங்க. ஆனால் இந்த பெண்கள் ஒரு பாரம்பரியமாக நடந்துக்கிட்டு இருந்த ஒரு விலங்குகளை வச்சு வேடிக்கை காட்டிகிட்டு இருந்த, வித்தை காட்டிகிட்டு இருந்த ஒன்றையே தரமட்டமாக இல்லாமையே போக செஞ்சிட்டாங்கல்ல. அப்படின்னு நினைக்கும் போது நிச்சயமாக இதை கேவலப்பட வேண்டிய விஷயம். இந்த மாதிரி போலீஸ்காரங்க லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னா நீங்கள் லஞ்சம் வாங்குங்க, ஆனால் இருக்கிறவங்கக்கிட்ட தயவு செஞ்சு வாங்குங்க. தயவு செஞ்சு இருக்கிறவங்ககிட்ட வாங்குங்க. விவசாயிங்கிட்ட தயவு செஞ்சு வாங்காதீங்க. திருநங்கைக்கிட்ட தயவு செஞ்சு திருநங்கைக்கிட்ட காசு வாங்காதீங்க. செய்யுங்க.